அனைவருக்கும் வணக்கம். நோயற்ற வாழ்வை குறைவற்ற செல்வம். அட்வான்ஸ்டு தமிழ் குவாண்டம் தெர்மோடைனமிக் எனர்ஜி ஹார்வெஸ்டிங் சிஸ்டம் ஃப்ரம் நேச்சுரல் சோர்ஸ். இதில் 3 வகையான அணுவை சேர்த்தல், அணுவை பிளத்தல், அணுவை சிதைத்தல்னு 3 இருக்குது. இப்போ நான் தொடர்ந்து ஒரு 60 நாட்களை நோக்கி நான் ஆராய்ச்சி பண்ணிகிட்ருக்கேன். இப்போ அணுவை பிளக்கணும்னா அது தானாக பிளக்காது. அணுவை பிளத்தல் அப்படின்னா அது தானாக பிளக்காது. அதற்கும் நமக்கு ஊடகம் தேவை, சரியா? அதே போல் அணுவை சேர்த்தல் அப்படின்னாலும் கூட அது தானாக சேராது, அதுக்கு ஒரு ஊடகம் தேவை. ஆனால் இப்போ நான் செய்து இருக்கிறது பார்த்திங்கன்னா அணு சிதைவுன்னு சொல்லுவாங்க. அணு சிதைவுக்கு எந்த செலவும் கிடையாது, அது தானாக சிதைந்து கொண்டு இருக்கும். அணுவை பிளந்தாலும் வெப்பம் உண்டாகும். அதை படிநிலையாக மாற்றி மின்சாரம் தயாரிக்கிறாங்க. அணுவை சேர்த்தாலும் வெப்பம் உண்டாகும். அதிலிருந்து மறுபடியும் அது கொதிக்க வச்சு பல்வேறு படிநிலைக்கு மாறித்தான் மின்சாரம் எடுக்க முடியும். ஆனால் இப்போ நான் கண்டுபிடிச்சது பார்த்தீங்கன்னா அணு சிதைவு, நேச்சுரல் பீட்டா டீக்கேன்னு சொல்லுவாங்க. இப்போ நேச்சுரல் பீட்டா டீக்கேன்னு பார்த்தீங்கன்னா அந்த 2 பொருளுக்கு, சில பொருளுக்கெல்லாம் பீட்டா டீக்கே இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா இந்த கிராஃபைட்டு C12, கிராஃபைட் C13 அப்படிங்கிறதுக்கு நேச்சுரலாகவே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அணு சிதைவு இருக்குது. அதுக்கு எந்த செலவுமே கிடையாது. அதற்கான ஊடகம் இது வரைக்கும் கண்டுபிடிக்கல. இப்போ தான் ஊடகம் கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ கண்டுபிடிச்சி ஜனவரியில் தான், இதுக்கு 2000 ஜனவரியில் தான் கண்டுபிடிக்கப்பட்டது. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் ஒரு மின்சாரம் வந்துக்கிட்டே இருக்குது. இப்போ தொடர்ந்து இதில் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 25ஆம் தேதியிலேருந்து இப்போ இன்றைக்கி மே 17, கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 22 நாட்களாக தொடர்ந்து இது எரிஞ்சிக்கிட்டே இருக்குது. 22 நாட்களாக தொடர்ந்து எரிஞ்சிக்கிட்டு இருக்குது. இது பார்த்திங்கன்னா 2.6 வோல்ட்டில் நிலையாக நிற்கிது. அப்போ அணு தானாக சிதைஞ்சிட்டு இருக்கிறனால மின்சாரம் வெளியே வருது. அப்போ இதில் 3 வகையாக நம்ம கவனிக்க வேணும். அதாவது கார்பன் C14 நம்ம கவனிக்கணும். அதே போல் நைட்ரஜன் 14 அதை நம்ம கவனிக்கணும். அதுபோக K14 சொல்லுவாங்க, அதாவது பொட்டாசியம் K40. இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒன்றுக்கு ஒன்று தொடர்பு இருக்குது. ஆக நல்லா புரிஞ்சுக்கணும். அணுவை பிளத்தலுக்கு செலவு இருக்குது, அணுவை சேர்க்கிறதுக்கு செலவு இருக்குது, அதுக்கு ஊடகம் தேவை. அதே மாதிரி அணுவை சிதைத்தலுக்கு செலவு இல்லை, அது தானாக செய்தது. அதனால தான் இது 2.26 வோல்ட்டில் தொடர்ந்து எரிஞ்சிக்கிட்டே இருக்குது. இப்போ வெளிச்சம் அதிகமாக இருக்கிறனால சுற்றி வெளிச்சம் அதிகமாக உங்களுக்கு ஒன்றும் தெரியல. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கொஞ்சம் மங்கலாக இருக்கிறப்போ இரவு நேரத்தில் பார்த்தா நான் படித்து நல்லா வெளிச்சம் தெரியும், சரிங்களா? ஆகையினால நம்ம இதை புரிஞ்சுட்டு நம்ம வேலை செய்ய வேண்டியது. அதே மாதிரி இது பார்த்திங்கன்னா இது ஏறத்தாழ பார்த்திங்கன்னா 55 நாள் போயிட்டுருக்குது. வர்ற மே 22ஆம் தேதியோட ஒரு 60 நாள். இது பார்த்திங்கன்னா மார்ச் 22ஆம் தேதி இதை நான் இதை பயன்படுத்த ஆரம்பித்தேன். இதில் பார்த்தீங்கன்னா 2.2 வோல்ட் நிலையாக நிற்குது. 2.2 வோல்ட் நிலையாக நிற்குது. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு அதிகமான ஆம்பியர் அது கொடுத்துருக்குது. இது வரைக்கும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 50 ஆம்பியர் பக்கமாக நமக்கு கொடுத்துருக்கு. ஒரு பச்சை விளக்கு எரியணும்னா, ஒரு பச்சை எல்இடி, ஒரு க்ரீன் எல்இடி உங்களுக்கு எரியணும்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 400 மில்லி ஆம்பாக தான் உங்களுக்கு தேவை, இல்லையா? இது எரியணும்னா இந்த ஒயிட் எல்இடி எரியணும்னா உங்களுக்கு ஒரு நாளைக்கு 1 ஆம்பியர் தேவை. இப்படி பார்த்தீங்கன்னா இது ஏப்ரல் 22ஆம் தேதி இது எரிய ஆரம்பிச்சிது. அப்படி பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 22, மே 1 அல்ல 2ஓடு இது நின்று இருக்கணும். ஒரு 6 நாள், அதிகபட்சமாக 7 நாட்களுக்கு மேலே இது எரியாது. ஆனால் இன்றைக்கி மே 17. சரி, இது என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா இதில் உள்ளே இருக்கிற மின்கலம் பேட்டரி நம்பி இதில் இயங்கிறது இல்லை. இது பீட்டா டீக்கே இயங்குது அப்படிங்கிற காட்டுறக்க தான் இந்த விளக்கு. இந்த ஒயிட் எல்இடி எரியணும்னா ஒரு நாளைக்கு 2 எல்இடிக்கு 1 ஆம்பியர் தேவை. அப்படின்னா இந்த பேட்டரியில் ஆம்பியரே கிடையாது. இது ஓல்டு பேட்டரின்னு சொல்லுவாங்க, இல்லையா? டெட் செல் பேட்டரின்னு சொல்லுவாங்க. இதுவும் டெட் செல் பேட்டரி தான், சரிங்களா? ஆக இது ஓரளவுக்கு வோல்ட்டும் இருந்தது, ஆம்பியரும் இருந்தது. ஓரளவுக்கு வோல்ட்டும் இருந்தது, ஒரு அரைகுறையாக இருந்தது.
ஆகியனால இது நின்றுச்சு. இது வந்து 2.6 வோல்ட்டில் நிற்குது. அப்படின்னா ஒரு 17 அதில் 5 22, அதாவது ஏப்ரல் 22 மே 17 இப்படி பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 25 அதில் ஒரு 5 நாள், இதில் ஒரு 17 நாள், ஆக மொத்தம் 22 நாள். 22 நாளில் ஒரு வாரத்தை கழிச்சிட்டாலும் கூட கிட்டத்தட்ட ஒரு 15 நாட்களாக இது 15 ஆம்பியரை வெளியே இருந்து அறுவடை செய்கிறது. ரெண்டாவது வந்து ஒரு கெமிக்கல் பேட்டரியாக இருந்துச்சுன்னா ஒரு வாரம் எரியும், ஆனால் தினம் அதுக்கு பவர் குறைஞ்சிட்டே போய் அது ஜீரோவில் நிற்கும். இது அப்படியே இல்லை, எப்பவுமே அது எப்போ தொடங்குச்சுன்னு அதே மாதிரி இருக்குது. வோல்ட்டு மட்டும் கொஞ்சம் குறைஞ்சி இடத்த ஸ்டாண்டர்டாக நிற்குது. அதை இயற்கை அதை அந்த என்ன ஆற்றல் இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் கூடி குறைஞ்சி நிற்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு லைட் ஒன்று உருவாக்கியிருக்கும் பாருங்கள். இது பார்த்தீங்கன்னா புதுசு. இது பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு வோல்ட்டும் ஓரளவுக்கு ஆம்பியரும் இருந்தது. அதாவது பார்த்தீங்கன்னா 1.5 வோல்ட்டும் 2 ஆம்பியர் இருந்தது. இது ஒரு இது பழசு தான், ஆனால் கொஞ்சம் கூடுதலாக ஆம்பியர் இருந்தது. அதனால இது வெளிச்சம் பார்த்து பட்டை கலப்புது. இதே விட நிற்குது கிட்டத்தட்ட, அதாவது மே 13, மே 14, மே 15, மே 16, இன்றைக்கி மே 17, இன்றைக்கி மே 17. நாங்கள் வந்து கிட்டத்தட்ட மே 14க்கு நாங்கள் வந்தோம். ஒரு கிராமத்துக்கு நாங்கள் வந்திருக்கேன். இது பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற ஒரு பழைய செல்லை கட்டி பார்த்தேன். அதில் பார்க்கும்பொழுது 1.5 வோல்ட்டும் 2 ஆம்பியர் இருந்தது. அப்போது ஓரளவுக்கு சக்தி இருக்குதுன்னு தெரிஞ்சுட்டு, சரி அப்படி பார்த்தீங்கன்னா நான் வந்து இது இங்கே 3வது நாளாக இது எரிஞ்சிக்கிட்டு இருக்குது. 14, அதாவது மே 14, மே 15, மே 16, மே 17. இந்த மே 17, இன்றைக்கி மே 17, இன்றைக்கி இரவு வந்துட்டால் 72 மணி நேரம் நிறைவாகுது. 72 மணி நேரம் நிறைவாகுது. நான் வைக்கும் பொழுது 3 வோல்ட் இருந்தது இங்கே மே 14. இப்போ மே 17க்கு 2.9 தான், அதாவது ஒரே ஒரு 100 மில்லி ஆம்பு தான் குறைஞ்சிருக்கு. 2.9 வோல்ட் இருக்குது. அது 2900 மில்லி ஆம்பு இருக்குது. அப்போ இது எவ்வளோ நாள் நிற்கிதுன்னு பார்க்கணும். இது 2.9 நிற்குதான்னு பார்க்கணும். இது 2.6 நிற்குதான்னு பார்க்கணும். இது 2.2 நிற்குதான்னு பார்க்கணும். அப்போ நம்ம இதில் புரிஞ்சு கொள்ள வேண்டியது கேட்டிங்கன்னா, அணுவை சிதைப்பதற்கும் அணுவை பிளப்பதற்கும் செலவு செய்யணும், அணுவை சேர்ப்பதற்கும் செலவு செய்யணும். ஆனால் அணுவை சிதைப்பதற்கு எந்த செலவும் தேவையில்லை, அதற்கு ஊடகம் தேவை. நான் எடுத்துக்கொண்ட இந்த பேட்ரி வந்து, இந்த மின்கலம் வந்து ஜெல் டெக்னாலஜி, சைனா தயாரிப்பான டியூரோசெல் கம்பெனி, சைனா தயாரிப்பு டியூரோசெல் கம்பெனியினுடைய இந்த ஜெல் டெக்னாலஜினுடைய 1.5 வோல்ட் 6 ஆம்பியரும் 1.5 வோல்ட் இருக்கிற இது எடுத்துக்கிட்டேன். இப்போ இதை தொடர்ந்து ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருக்கிறேன். ஆனால் இதுதான் எதிர்காலத்தில் வரக்கூடியதாக இருக்கும். இதை நம்ம பெருசாக வந்து இப்போ 20 கிராம் 20 கிராம் 40 கிராமுக்கு பார்த்தீங்கன்னா 1 ஆம்பியர் உற்பத்தி பண்ணுது. 40 கிராம் இதை வந்து நம்ம பெருசாக செஞ்சோம்னா வீடுகளுக்கு நம்ம வந்து மின்சாரம் உற்பத்தி பண்ண முடியும். ஒரு வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா 1 கேவி வைக்கலாம். 1 கேவினா 1000 வாட்ஸ். 1000 வாட்ஸ்னால் ஒரு யூனிட்டு. ஒரு 24 மணி நேரத்துக்கு 24 யூனிட் வந்து 24 யூனிட் 24 யூனிட் நம்ம கொடுக்க முடியும். ஒரு நாளைக்கு நாம் வந்து ஒரு நாளைக்கு 24 யூனிட். இப்போ வந்து தமிழ்நாட்டில் பார்த்தா 100 யூனிட் இலவசமாக கொடுக்குறாங்க, 100 யூனிட் ஃப்ரீ அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? அது தேவையில்லை. இதனுடைய செலவே பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 20 கிலோவில் தயாரிக்கணும். இப்போ இது வந்து இது 20 கிராம் தான் இருக்குது, 20 கிராம் தான் 30 கிராம் தான் இருக்குது. ஆனால் நாம் வந்து 20 கிலோவில் செஞ்சோம்னா ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் 1 மணி நேரத்துக்கு 3 யூனிட் மின்சாரம் உற்பத்தி செய்ய முடியும். ஏன்னா இந்த 20 கிராமே ஒரு நாளைக்கு 1/2 ஆம்பியர் உற்பத்தி பண்ணிக்கிறது. 20 கிராம் 1/2 ஆம்பியர் உற்பத்தி பண்ணிக்கிறது. அப்போ 2 சேரப்போ 40 கிராம் ஆகுது. 40 கிராம் சேருகின்ற பொழுது 40 கிராம் சேருதா இல்லையா? சேருகின்ற பொழுது நமக்கு வந்து 1 ஆம்பியர் உற்பத்தி பண்ணுது. இப்போ 2 LED எரிஞ்சிட்டு இருக்குது. தொடர்ந்து 22 நாட்களாக எரிந்து கொண்டிருக்கிறது. இது தொடர்ந்து ஏறத்தாழ 60 நாட்களில் நெருங்கி கொண்டிருக்கிறது. இதை தொடர்ந்து 3 நாளாக இது இவ்வளோ பவராக எரிஞ்சிக்கிட்டு இருக்குது. இதை தான் நம்ம யோசிக்க வேண்டிய. இப்போ எதிர்காலத்தில் இதை வந்து நான் பெருசாக செய்யணும். இது வந்து இதுக்கான காப்பி ரைட்டு அதை வந்து நான் பதிவு செஞ்சுருக்கிறேன். இங்கிலாந்தில் இது பதிவு செஞ்சுருக்கிறேன். இப்போ என் பொண்ணு ஹெட்ஃபோர்ஷயரில் படிச்சுட்டு இருக்கிறாங்க. அஸ்ட்ரோஃபிசிக்ஸ் MSc அஸ்ட்ரோஃபிசிக்ஸ் படிக்கிறாங்க.
அவங்களும் இதே மாதிரி 3 செஞ்சுருக்காங்க. அவங்க புதுசாக 3 வாங்கி, நான் புதுசாக 3 வாங்கி செய்ய சொன்னேன். புதுசாக 3 வாங்கி செய்ய சொன்னேன். அவங்க அதுக்கான ஆராய்ச்சி அவங்க பண்ணிட்டுருங்க. புதுசாக 3 வாங்கி செஞ்சிட்ருக்குறாங்க. அவங்க ஆராய்ச்சி பண்ணிகிட்ருக்குறாங்க. இப்போ கடந்த ஒரு 3 நாட்களாக 4 நாட்களாக அவங்க அதை கவனிச்சுட்டு வர்றாங்க. கவனிச்சுட்டு வருகின்றது எப்போ ஸ்டேபிலிட்டி, அந்த எப்போ நிலையாக நிற்குதுன்னு பார்க்க சொல்லியிருக்கேன். பார்த்துட்டு அது தொடர்ந்து நிற்குதான்னு பார்க்க சொல்லியிருக்கேன். விரைவில் இதற்கான தகவல் உங்களுக்கு கொடுக்கப்படும். இது நான் தொடர்ந்து ஆராய்ச்சி பண்ணிகிட்ருக்கிறேன். மறுபடியும் அடுத்த பதிவு நான் போடுறேன் உங்களுக்கு. சரிங்களா? நன்றி.